உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்ல? உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? சரி, பணம் வேணும்ன்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 100 கோடி ரூபா பணம் தரேன். பேங்க்னா என்னன்னு தெரியாது, எப்படி அந்த பணத்தை சேவ் பண்றதுன்னு தெரியாது, எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாது. இப்ப அந்த கிளாரிட்டி இல்லாத அந்த 100 கோடி ரூபா உங்களுக்கு பயன்படுமா? பயன்படுமா? உங்களை ஒரு பெரிய ஒரு அரசு பதவியில, ஒரு அதிகார பதவியில உட்கார வைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு பெரிய அரசு பதவி, அதிகார பதவியில இப்ப நீங்க போய் உட்கார்றீங்க. இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன்னா, அது என்ன ஏதுன்னே உங்களுக்கு தெரியல, அது என்ன பதவினே உங்களுக்கு கிளாரிட்டி புரியல. இப்ப அந்த பதவியில் நீடித்து நிலைக்க முடியுமா? இப்ப சொல்லுங்க, உண்மையான அசட்டுன்றது பொருளா இல்லை பொருளை பற்றிய தெளிவா? உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னா, யூ நீட் கிளாரிட்டி. உங்களுக்கு என்ன வேண்டும்? தெளிவு வேண்டும். எதை பற்றிய தெளிவு வேண்டும்? வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அணுகிறீங்களோ, எது கூடலாம் டைம் பாஸ் பண்றீங்களோ, எதெல்லாம் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பொருளை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு என்னென்னமோ பேச தெரியும், இப்ப நான் டைம் பாஸ் பண்றக்கா வரல, பேஜை ஃபில் பண்றக்கா வரல, உங்களுக்கு உண்மையாவே உருப்படியா ஏதாவது சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். புரியுதா? தெளிவு. உங்களுக்கு என்ன வேணும்? கிளாரிட்டி. லட்ச ஐடியா இருக்கும், ஜெயிக்காது. ஒரே ஐடியா இருக்கும், கிளாரிட்டியோட இருக்கும், அந்த ஐடியா தான் ஜெயிக்கும். ஏன் கிளாரிட்டி அவசியம்? கிளாரிட்டினா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வீட்டில இருந்து கிளம்புறீங்கன்னா, எந்த வாசல் வழியா நான் வெளியே வரணும்? பஸ்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா, ஃபிளைட்ல போகணுமா? எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறணும்? எத்தனை நம்பர் பஸ் ஏறணும்? எத்தனை ரூபாய் டிக்கெட் வாங்கணும்? எந்த ஸ்டாப்ல நான் போய் இறங்கணும்? அங்க லோக்கல் ஆட்டோக்காரர்கிட்ட எப்படி பேசணும்? அங்கிருந்து மண்டபத்துக்கு நான் எப்படி வரணும்? மண்டபத்துக்கு வந்தோடனே எந்த இடத்துல உட்காரணும்? எந்த இடத்துல அவர் நடந்து வருவாரு? எந்த இடத்துல அவர் பார்வைப்படும்? இந்த சிந்தனை இருக்கு தெரியுமா? இதுதான் கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அனுபவம். அத்தனை நாடுகளுக்கு சென்று வந்து தன்னை ஆளுமைகளை பார்த்து விட்டேன். கிங்ஸ் ஃபேமிலி, ராயல்ஸ் ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணிட்டேன். யாரு எங்க என்னதெல்லாம் கேட்காதீங்க. பலவிதமான மனிதர்கள், பலவிதமான மருத்துவர்கள், பலவிதமான மக்கள், பலவிதமான நபர்களை உலகெங்கிலும் சந்தித்து விட்டேன். பார்க்காத இடமே இல்லை. அவ்வளவு அனுபவங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு போகக்கூடியது இந்த அனுபவம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீக அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, பைத்தியம் பிடிச்சிரும். உங்க வாழ்வியல் அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் பண்ணணும்? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கக்கூடிய அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இறைவன் உங்களுக்கு ஏன் அந்த அனுபவத்தை கொடுத்தாருன்னா, அதுல இருந்து நீ அந்த பாடத்தை கத்துக்கின்றதுக்கு தான் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? நீங்கள் எப்ப அந்த பாடத்தை கத்துக்கிறீங்களோ அப்பதான் அடுத்த பாடத்துக்கு போக முடியும். அவர் ஒரு டீச்சிங் ப்ராசஸ்ல இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. செருப்படியும் அனுபவம் தான், குழந்தை பிறக்கிறது அனுபவம் தான், ஹெல்ப் பண்றது அனுபவம் தான், சப்போர்ட் பண்றது அனுபவம் தான், சாப்பிட்றதும் அனுபவம் தான், தூங்குறதும் அனுபவம் தான்.